இது ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து ஆயில் சீல் வந்துடுச்சுன்னு சொல்லி அதை சர்வீஸ் கொடுறதுக்கு தான் வந்து ஏத்தர் ஷோரூம் வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நம்ம தான் போல இருக்கு. சார் வெயிட் பண்ணுறீங்களா இல்லை ஈவினிங் வந்து எடுத்துக்கிறீங்களா? இல்லை வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் இந்த டைம் வந்து வந்தால் மாற்றி கொடுக்குறேன்னு நீங்கள், அதனால தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேற்றே விட்டு போயிருக்கேன். இந்த வேலையெல்லாம் செப்பரேட்டாக இருக்கும் ஓகேங்களா? இதில் எதுனா நீங்கள் பாட்டு மாற்றுறீங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டுக்கு தனி காசு கிடைக்கும். 826 அதுக்கு ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் 826 ரூபாய் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான். அதில் எந்த பாட்டும் நம்ம மாற்றலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா எதுவும் வராது. பார்ட்ஸ் எதுக்காக சொல்கிறோன்னா, இப்போ கரெக்டாக அந்த பீரியடிக் சர்வீஸ் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் வாரண்டி பொருள் நம்மளுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். வேறு ஏதாவது இதெல்லாம் அழுக்காக தான் இருக்கும். நீங்கள் மார்க் எங்கெங்கே பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கே டேமேஜ்னு எங்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஒரு டேமேஜ் அது டேமேஜ் இல்லை, அது டேமேஜ் தான். இங்கே எங்கேயோ ஒரு டேமேஜ் இருக்கும். இது ஒன்று, ஆமாம் இது ஒன்று. இது அழுக்கு. ஓகே சார். ஸோ அது ஃபால்ட்டுன்னா பெல்ட் ஃபால்ட்னா வேரண்டியில் மாற்றி கொடுப்பாங்க. பட் வேரண்டி கிளைம் பண்ணணுன்னாலே நம்ம வந்து சர்வீஸ்க்கு விடும்போது பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணாங்கன்னா தான் வந்து வேரண்டியில் கிளைம் ஆகுமா. ஸோ அதனால் நம்ம அந்த 826 ரூபா நல்லா இருந்தாலும் எதுவுமே ஃபால்ட் இல்லைனாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா அவங்க இந்த பெல்ட்டு செக் பண்ணுவாங்க. ப்ரைமரி பெல்ட்டு, செகண்டரி பெல்ட்டுன்னு 2 பெல்ட் இருக்குது, அதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்க்கோட கோன் செட்டு, அதாவது பேரிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதை செக் பண்ணுவாங்களாம். அதை தவிர்த்து வாட்டர் வாஷ் பண்ணி கொடுப்பாங்களாம். இதெல்லாம் வரும் அப்படின்றாங்க. அது ஒன்றும் பெருசாக இல்லை. டிஸ்க்கு பேடு அதை வந்து செக் பண்ணுவாங்களாம். டிஸ்க்கு பேடெல்லாம் பார்த்திங்கன்னா குனிஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதெல்லாம் கழட்டி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அது வரை க்ளீன் பண்ணி போடுவாங்களாம். ஒரு வண்டியை கழட்டி மாட்டினாலே வந்து சீக்கிரமாக பழைய வண்டி ஆகிடும். அது வந்து நம்ம வண்டியை நம்மளே கழட்டி மாட்டுறதுக்கும் நம்ம வண்டியை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து மாற்றுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அவங்க ஏதோ கடமைக்குன்னு பண்ணுவாங்க. கடைசியில் பில்லு வந்து 824 வந்திருக்கு. சாரி 842. ஒரு சைடு 4K மாற்றிருக்கேன்றாங்க. டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு சைடு ஃபுல்லாகவே இந்த யூனிட்டு அப்படியே மொத்தமாக 4K மாற்றிட்டேன்றாங்க. அவங்க ஆயில் சீல்லாம் மாற்ற மாட்டாங்க போல இருக்கு. வேரண்டியில் மொத்தமாக மாற்றி கொடுக்குறேன். அது என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் எனக்கு. இங்கே வந்து புதுசாக வாங்குறதே டேமேஜ் இல்லாமல் நீட்டாக கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலான்ட்டு தான். இல்லை செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி ஓட்டலாம். சின்ன டேமேஜ்னா கூட எதாவது போட்டு துடைக்கலாம். மொத்தமாக போயிடுச்சு. வண்டி சர்வீஸ்க்கு விடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ அவங்களும் பார்த்தாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அந்த வீடியோவில் ஸ்க்ராட்ச் ஆகலைன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன், இல்லை ஏதாவது அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு நான் அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதில் ஸ்க்ராட்ச் இல்லை அப்படின்னா அவங்க தான் ஸ்க்ராட்ச் போட்டதை இது பண்ணி அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் வரும்.